கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நமக்கு ஜீவ வார்த்தைகளை நம் தேவன் பரிசாக அளித்திருக்கிறார். ஜீவ வசனம் நமக்கு ஜீவனை கொடுக்கும், நம்மை உயிர்ப்பிக்கும், நம்மை பரிசுத்தப்படுத்தும், நம்மை சுத்திகரிக்கும், நமக்கு தேவையான ஆற்றலையும் வல்லமையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. ஏசாயா 55:10 கூறுகிறது, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி மீண்டும் வெறுமையாய் அங்கு திரும்பாமல் பூமியை நனைத்து விதை விதைத்து விதையிலிருந்து விளைச்சலை கொடுத்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கும் வசனம் தேவ வசனமாக இருக்கின்றது. அது வெறுமையாக தேவனிடத்திற்கு திரும்பாமல் தேவன் விரும்பிய காரியத்தை செய்து மீண்டும் தேவனிடத்திற்கு செல்லும். இன்று நமக்கு ஒரு வசனத்தின் மூலம் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அது வெறுமையாக தேவனிடத்துக்கு திரும்பவில்லை, நமக்கு வெற்றியை கொடுத்து விட்டு திரும்ப போகிறது. இன்று நான் வேத பாடமாக எடுத்துக்கொண்ட ஒரு கருப்பொருள் என்னவென்றால், ஆவிக்குரிய போர் இழுபறி, ஸ்பிரிச்சுவல் டக் ஆஃப் வார். டக் ஆஃப் வார் நமக்கு தெரியும். நம் ஸ்கூல் காலேஜஸில் டக் ஆஃப் வார் விளையாண்டு இருக்கிறோம். எனவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் சாத்தானை எதிர்த்து நாம் ஒரு டக் ஆஃப் வார் செய்ய இருக்க வேண்டி இருக்கின்றது. அந்த டக் ஆஃப் வாரில் நமக்கு தலைவராக இருப்பவர் இயேசு கிறிஸ்து. எனவே இன்றைய கருப்பொருள் ஆவிக்குரிய போர் இழுபறி, ஸ்பிரிச்சுவல் டக் ஆஃப் வார். இதை 3 பகுதிகளாக நாம் பார்க்கலாம். முதலாவதாக இலக்கணம், டெஃபினிஷன். இரண்டாவதாக டீம் ஒர்க், யூனிட்டி, கூட்டுப்பணி, ஒற்றுமை. மூன்றாவதாக கர்த்தருடைய ஆற்றல், காட்ஸ் பவர். இந்த 3ஐயும் இன்று நாம் பார்க்கலாம். இந்த உலகம் ஒரு போர்க்களம். ஆம், ஆத்மீக போர் நடந்து கொண்டே இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் நடுவே போர் இருக்கின்றது. ஆனால் வெற்றி பெறுபவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே தான். அதே போல ஒளிக்கும் இருளுக்கும் போர், ஒளி வெல்லும். நீதிக்கும் அநீதிக்கும் போர், நீதி வெல்லும். பரிசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் போர், பரிசுத்தம் வெல்லும். இப்படிப்பட்ட இந்த ஆத்மீக போரில் நாம் ஒரு டக் ஆஃப் வார் என்ற ஒரு விளையாட்டை விளையாண்டு கொண்டு இருக்கிறோம். இது 2 வகைப்படும். இந்த டக் ஆஃப் வார் முதலாவதாக உள்ள ஆத்மீக டக் ஆஃப் வார் என்னவென்றால், 2 அணிகள் இருக்கும். ஒன்றுக்கொன்று அந்த கயிற்றை இழுத்து பிடித்து கொள்வார்கள். ஒரு அணியின் தலைவர் இயேசு கிறிஸ்து. அவரை நாம் கெட்டியாக பிடித்து கொண்டு விசுவாசிகளாக நாம் சாத்தானை எதிர்த்து இழுக்க வேண்டும். மறுமுனையில் சாத்தானும் அவனுடைய கூட்டாளிகளும் அவிவிசுவாசிகளும் இருப்பார்கள். இது டீம் டு டீம் டக் ஆஃப் வார் எனப்படும். இரண்டாவது டக் ஆஃப் வார் 1-to-1 டக் ஆஃப் வார். அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு டைரக்ஷனில் நிற்பார். நாம் சில சமயங்களில் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியங்களை செய்வோம். நாம் பாவ வலையில் வீழ்ந்து கிடக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம். விசுவாசத்தில் பின்மாற்றம் அடைந்து இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை விட்டு விலகி ஓடிக்கொண்டே இருக்கலாம். அப்பொழுது 1-to-1 டக் ஆஃப் வார். இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக நாம் நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்மால் இயேசு கிறிஸ்துவை ஜெயிக்க முடியாது. அவர் சர்வ வல்லமை உடையவர். எல்ஷடா என்பது அவரது நாமம். நாம் புழுவும் பூச்சியுமாக இருக்கிறோம், சாம்பலும் தூளுமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தமது அன்பின் கயிற்றால் நம்மை இழுக்கும் பொழுது நாம்
ஓடோடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து சரணாகதி அடைந்து விடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு சொந்தம் என்று சொல்லி விடுகிறோம். இயேசு கிறிஸ்துவ உம்முடைய குரலை கேட்டு எங்கள் விசுவாசத்தை நாங்கள் வர்த்திக்க பண்ணினோம். உம்முடைய அன்பின் கயிறினால் நாங்கள் உங்கள் பாதப்படியில் மட்டும் சேரவில்லை, நாங்கள் சிலுவை அண்டையில் வந்து நிற்கிறோம். உம்முடைய சிலுவையை எட்டியாக நாங்கள் பிடித்து கொள்கிறோம். ஏனென்றால் சிலுவிலை சிந்தின இரத்தம் எங்களை பரிசுத்தமாக்கும். இம்மானுவேலின் இரத்தத்தில் நிறைந்த ஊற்றுண்டு. பாவிய கள்ளர்களாகிய நாம் அதில் மூழ்கி நல்ல ஒரு பரிசுத்தமான நிலைமையை அடைகிறோம், நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். எனவே இந்த 1-to-1 டகஃபாரில் இயேசுவினிடம் வந்து அவர் கால்களை பற்றி கொள்ள வேண்டும், அவர் சிலுவையை பற்றி கொள்ள வேண்டும், அவருடைய கிருபாசன தண்டைக்கு ஓடோடி வர வேண்டும். அவர் அன்பின் கயிற்றினால் நம்மை அவருடைய கிருபாசன தண்டைக்கு இழுப்பார். அங்கு அவருடைய கிருபை எங்களுக்கு போதும் என்று சொல்ல வேண்டும். அதுவும் இல்லாமல் அவருக்கு முன்பாக அவர் ஒரு ராஜாவாக இருக்கிறார். எனவே அவருடைய சிம்மாசனத்திற்கு முன்பாக ஓடி வந்து நாங்கள் உமது வேலைக்காரர்களும் உம்முடைய பிரஜைகளுமாக இருக்கிறோம் என்று கம்ப்ளீட் சரண்டர், முழு சரண்டர் அங்கு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஒளிக்கதிர் நமது உடல், உயிர், ஆத்மாவை ஊடுருவி செல்லக்கூடியதாக இருக்கின்றது. நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். எனவே இதனுடைய இலக்கணம் என்னவென்றால் 1-to-1 டகஃபாரில் இயேசு அன்பின் கயிறால் நம்மை இழுத்து கொள்ளுகிறார். அப்பொழுது நம்மளுக்கு மறுமலர்ச்சி வரும். 1700ஆம் நூற்றாண்டில் அடிமைத்தனம் உலகத்தில் கொடிகட்டி பறந்தது. இங்கிலாந்தில் உள்ள வெள்ளையர்கள் ஆப்பிரிக்கா நாட்டுக்கு வந்து அங்குள்ள கருப்பின மக்களை மிரட்டி, கன் பாயிண்டில் மிரட்டுவார்களாம். மிரட்டி சங்கிலியால் கட்டி அவர்களை இழுத்து கொண்டு போய் ஸ்லேவ் மார்க்கெட்டில் வைத்து விற்பார்களாம். இதை எதிர்த்தவர் ஒருவர், அவர் பெயர் வில்லியம் வில்ஃபர் என்பவர். அவர் இங்கிலாந்து தேசத்துள்ள பார்லிமெண்ட்டில் மெம்பராக இருந்தார். அவர் ஒரு விசுவாசி. இந்த சாத்தானின் அடிமைத்தன கயிற்றிலிருந்து மக்களை விடுவிக்க விரும்பினார். எனவே பெரும் பாடுபட்டு இந்த அடிமை தொழிலுக்கு எதிராக ஒரு மசோதாவை கொண்டு வந்தார். அது சட்டமாக மாறினது. அப்பொழுது அடிமை தொழில் ஒழிக்கப்பட்டது. இதே போல் இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கும் பொழுதே பிசாசின் பிடியில் இருக்கும் நாம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து பிடிபட்டு வெளியே வந்து இயேசுவினிடம் வந்து விடுகிறோம். இரண்டாவது பாகமாக நான் சொல்ல போவது ஆவிக்குரிய டகஃபாரில் நமக்கு ஒரு ஐக்கியம் தேவையாக இருக்கின்றது, கூட்டுப்பணி தேவையாக இருக்கின்றது, டீம் ஒர்க்கு. 2 டகஃபாரில் இங்கே ஒரு டீம் நிற்கும், இங்கே ஒரு டீம் நிற்கும். அப்போ டீம் ஒர்க் இல்லைன்னா அவ்வளோதான், நாம் தோற்று விடுவோம். இயேசுவின் அணியில் நாம் டீம் ஒர்க்குடன், ஒற்றுமையுடன், ஐக்கியத்துடன் செயல்பட வேண்டும். இயேசுவோடு ஒன்றி இணைந்து செயல்பட வேண்டும். மற்ற விசுவாசிகளோடு ஒன்றி இணைந்து செயல்பட வேண்டும். ஒரு வசனம் கூறுகிறது, சங்கீதம் 133:1 இவ்வாறு கூறுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. ஒருமித்து நாம் சாத்தானோடு போராட வேண்டும். பெந்தேகோஸ்தே தினத்தன்று 120 பேர் மேலறையில் ஒருமித்து கூடி ஜெபித்தார்கள், வல்லமை பெற்றார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றார்கள், சாட்சியாக உலகத்திற்குள் சென்றார்கள், இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை மற்றவர்களுக்கு கூறினார்கள். 1000 பேர் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். ஒற்றுமை, ஐக்கியம் நமக்கு தேவை. சாத்தானோடு நாம் போராடுவதற்கு ஒன்றே ஒன்றுதான் தேவை, ஐக்கியம் நமக்கு தேவையாக இருக்கிறது. நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று
கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் கூறுகிறது. 1 கொரிந்தியர் 1:9 கூறப்பட்டுள்ளது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஐக்கியம் நமக்கு தேவையாக இருக்கிறது. இயேசுவின் சாம்ராஜ்யத்தை கட்ட வேண்டுமென்றால் நமக்கு ஐக்கியம் தேவை. சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டுமென்றால் நமக்கு ஐக்கியம் தேவை. ஆம், நாம் சபையாக இணைந்து சாத்தானை எதிர்க்க வேண்டும். சபை எனப்படுவது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இயேசுவோடு ஐக்கியப்பட வேண்டும். மற்ற விசுவாசிகளோடு ஒன்றி இணைந்து செயல்பட வேண்டும். நம்மை பெருமைப்படுத்தக்கூடாது, நம்மை சபையில் மகிமைப்படுத்தக்கூடாது, மற்றவர்களை அலட்சியப்படுத்தக்கூடாது, மற்றவர்களை அசட்டை பண்ணக்கூடாது. ஏனென்றால் சபை ஒரு பாடசாலை, ஒரு ஸ்கூல். அங்கு போய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனத்தை பட்டயமாக வைத்துக்கொண்டு சாத்தானை விரட்டி அடிக்க வேண்டும். சபை எனப்படுவது ஒரு படையாக இருக்கின்றது. சாத்தானின் இருளில் இருக்கிற மக்களை அதிலிருந்து விடுவிக்கக்கூடியவர்கள் நாம் தான், விசுவாசிகள்தான். இயேசு கிறிஸ்துவின் போர்ச்சேவகர்களாக இருக்கிறோம். எனவே சபை ஒரு படை. அங்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து இயேசுவை வெற்றி வேந்தனாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சபை எனப்படுவது ஒரு விளக்கு. நாம் சபைக்கு செல்லும் பொழுது இயேசுவின் ஒளியை பெற்றுக்கொள்கிறோம், வசனத்தின் ஒளியை பெற்றுக்கொள்கிறோம். எனவே ஐக்கியம் தேவை, டீம் ஒர்க் தேவை. நம்முடைய டீம் லீடர் நான் கூறினேன், இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் வசனம் என்ன கூறுகிறது? இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பின் கன்மலையாக இருக்கின்றார். எனவே முழுவதுமாக நாம் அவருக்கு அர்ப்பணித்து நாம் இரட்சணிய கோட்டையை கட்ட வேண்டும். அவர் பலத்தின் கன்மலையாக இருக்கிறார் என்று வசனம் கூறுகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். சாத்தானை எதிர்க்கலாம். உறுதியான கன்மலையாக இருக்கிறார். நாம் அவரை கெட்டியாக இடும்பு பிடி என்று கூறுவார்கள். கெட்டியாக டங்கஃபாரில் இயேசுவை பிடித்து கொள்வோம் என்றால் உறுதியாக நிச்சயமாக நாம் வெற்றியடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிளவுண்ட மலை. அவர் ஜீவ கன்மலையாக இருக்கிறார் என்று வசனம் கூறுகிறது. பிளவுண்ட மலையில் இருந்து ஜீவ தண்ணீரை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு நித்திய கன்மலையாக இருக்கிறார். இயேசுவோடு இவ்வுலகத்தில் நாம் போராடி ஜெயிக்கும் பொழுது நமக்கு நித்திய வாழ்வு கிடைக்கிறது, நித்திய ஜீவன் கிடைக்கிறது. இவ்வுலகில் கிருபை நமக்கு கிடைக்கிறது, வெற்றி நமக்கு கிடைக்கிறது. எனவே நாம் தள்ளாடுவதில்லை, நாம் துவண்டு போவதில்லை, நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு கன்மலையாக இருக்கின்றார். நமக்கு டீம் ஒர்க், ஸ்பிரிச்சுவல் டங்கஃபார், அந்த டீம் ஒர்க்கில் ஐக்கியம் வேண்டும் என்று நாம் பார்த்தோம். நாம் ஐக்கியம் செய்ய வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தின்படி நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும். எப்படி ஐக்கியமாக இருக்க முடியும்? நாம் ஒருவரோடு ஒருவர் அன்பு கூற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஐக்கியமாக இருக்க முடியும். மற்றவர்கள் நலனை நாம் விசாரித்து அவர்களுக்கு அனுசரணையாக இருக்க வேண்டும். அவர்கள் உபத்திரவத்தில், அவர்கள் துன்பத்தில், கண்ணீரில், வியாதியில் நமக்கு பங்கு உண்டு. எனவே அதை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் ஒப்புரவாக்குதலின் ஆவி நமக்குள் இருக்க வேண்டும். வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அன்று ஆபிரகாமும் லோத்தும் பிரியும் பொழுது ஆபிரகாம் ஒரு நல்ல கிரீனரி நிலையத்தை லோத்துக்காக விற்று கொடுத்தான். அதே போல் நாமும் சபையில் ஐக்கியம் வேண்டுமென்றால் ஒப்புரவாகி வாக்குவாதம் பண்ணாமல்
மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆவியில் அனல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாஸ்டர் ரோஜர் என்ற ஒருவர் இருந்தார். அவர் ஒரு அற்புத ஊழியம் செய்தார். அதாவது சிறைச்சாலைக்கு சென்று அற்புதம் ஊழியம் செய்வார். ஒரு நாள் அவர் சிறைச்சாலைக்கு போய் செல்லும் பொழுது அங்கு ஒரு சிறை கைதி, அவன் மென்டல் பேஷண்ட், அதாவது பைத்தியம்னு சொல்லுவாங்கள்ல, தான் செய்கிறது என்னதென்றே தெரியவில்லை, அப்படிப்பட்ட ஒரு சிறை கைதி இருந்தான். அவனை சங்கிலியால் கட்டி வைத்திருந்தார்கள். ஆனால் பாஸ்டர் ரோஜர் வரும் பொழுது அவன் சங்கிலியை அவிழ்த்து விட்டு ஒரு கத்தியுடன் பாஸ்டர் ரோஜரை நோக்கி ஓடி வந்தான். வந்துவிட்டு சத்தமாக சொன்னான், உன்னை நான் கத்தியால் கொலை செய்ய போகிறேன் என்று கூறி இயேசு கிறிஸ்துவை தூஷித்தானாம். அப்பொழுது பாஸ்டருக்கும் அந்த சிறை கைதிக்கும் இடையே ஒரு அடி தூரம்தான் இருந்தது. அப்பொழுது பாஸ்டர் சத்தமாக கூறினார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த கத்தியை கீழே போடு என்றானாம். உடனடியாக வல்லமை புறப்பட்டு வந்தது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை புறப்பட்டு வந்தது. அந்த கத்தியை கீழே போட்டான், சாதுவானான். அவர் பாதப்படியில் அமர்ந்து இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். இது உண்மையில் நிகழ்ந்த கதை. அடுத்ததாக மூன்றாவது பாடம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், நாம் ஸ்பிரிச்சுவல் டக் ஆஃப் வாரில், ஆவிக்குரிய டக் ஆஃப் வாரில் நமக்கு ஆற்றல் தேவை, நமக்கு வல்லமை தேவை. நம்மிடத்தில் வல்லமை கிடையாது, நம்மிடத்தில் பலன் கிடையாது, நம்மிடத்தில் சத்துவம் கிடையாது. தேவன் ஒருவரிடத்திலே வல்லமை இருக்கின்றது. அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் என்ன கூறுகிறது? தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே பிசாசுடன் போராடி ஜெயிக்க வேண்டுமென்றால் இயேசுவிடமிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிசாசானவனுடைய தந்திரங்களோடு போராடுவதற்கு நமக்கு வல்லமை தேவை. அந்த வல்லமையை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். மேலும் மாம்சத்தோடு மட்டுமல்ல, இரத்தத்தோடு மட்டுமல்ல, அந்தகர லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா கனம், மகிமை, ராஜ்யம் உரியதாக இருக்கின்றது. வல்லமை அவருடையது. அவர் நம்மை தேவ ஞானத்தினாலும் தேவ வல்லமையாலும் நம்மை நிரப்புகிறார். எனவே இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் வல்லமையுடன் அந்த ஆவிக்குரிய டகஃபாரில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளுவோம். சாத்தானை எதிர்த்து நிற்போம். 2வது வல்லமை எப்படி கிடைக்கிறது? சிலுவையை பற்றிய உபதேசம். 1 கொரிந்தியர் 1:18 கூறப்பட்டிருக்கிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறதா, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கின்றது. எனவே சிலுவையை பற்றிய உபதேசத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லி அந்த பலத்தை பெற்று சாத்தானை எதிர்க்க வேண்டும். விளையாட்டு உலகில் பார்த்தீர்கள் என்றால் பவர் ஷூ வந்திருக்கிறது, அது மிகவும் பிரபலமானது. அதே போல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் பவர் ட்ரெஸ்ஸஸ் வந்திருக்கிறது, அதுவும் மிகவும் பிரதானமாக இருக்கின்றது. எல்லா வாகனங்களிலும் பவர் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் பவர் பவர் ஆற்றல் என்று கூறப்படுகிறது. நம் தேவனாகிய கர்த்தர் விசுவாசிகளாக நம்மை வல்லமையில் தரித்திரராக இருக்க விட மாட்டார். நம்மை தமது பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்பி நாம் வல்லமையில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கும்படி அவர் விரும்புகிறார். எனவே வல்லமை நமக்கு நிச்சயம், வெற்றி நமக்கு நிச்சயம். நாம் முன்னேறி கொண்டே போக வேண்டும். அப்பொழுது பிசாசின் பிடியில் இருந்தும், இருளின் பிடியில் இருந்தும், வியாதியின் பிடியில் இருந்தும், மரணத்தின் பிடியில் இருந்தும் நம்மை ரட்சிக்க வல்லவர்
இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவருடைய வல்லமை நமக்கு தேவையாக இருக்கின்றது. முதலாவது பார்த்தோம், அவருடைய பிரசன்னத்தின் மூலம் நமக்கு வல்லமை கிடைக்கும். இரண்டாவதாக சிலுவை பற்றிய உபதேசத்தின் மூலம் நமக்கு வல்லமை கிடைக்கும். மூன்றாவதாக அவருடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளவை. ஆம், அவருடைய வார்த்தையில் சுதந்திரம் இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் வெற்றி இருக்கிறது. வேதம் என்ன கூறுகிறது? என்னுடைய வார்த்தை அக்கினி போலவும் கண்மலையை நொறுக்கும் சமட்டி போலவும் இருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடன் ஆவிக்குரிய டக்கஃபாரில் பிசாசை எதிர்த்து நிற்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு கமாண்டிங் வாய்ஸில் சொல்லுவார். என்னை பிடித்து கொண்டு புல் 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 என்று கூறுவார். இழுப்பறியுங்கள் இழுப்பறியுங்கள். யாரை இழுப்பறிக்க வேண்டும்? சாத்தானை. அவன் முகங்குப்புற கீழே விழுவான். அவன் மண்ணை கவுவான். பிறகு புறமுதுகு காட்டி ஓடிக்கொண்டே இருப்பான். எனவே கர்த்தருடைய வார்த்தையில் அங்கு அதிக வல்லமை உள்ளதாக இருக்கின்றது. நீங்கள் சங்கீதம் 29ஆம் அதிகாரத்தை வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். அங்கு கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை லீபனோனில் உள்ள கேது மரங்களை முறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கர்த்தருடைய வார்த்தை அக்கினி ஜுவாலையை பிளக்கக்கூடியதாக இருக்கின்றது. கர்த்தருடைய வார்த்தை காதேஸ் என்ற அந்த வனாந்தரத்தை அதிர பண்ணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை பெண்மானை ஈழச் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமையோட வார்த்தையுடன் இந்த ஆவிக்குரிய டக்கஃபாரில் கர்த்தர் கெர்ச்சிப்பார். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுவார். சாத்தான் அங்கே நிற்க முடியாது. அவன் ஓடோடி போய் விடுவான். ஆம், அவனுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் வார்த்தையில் வல்லமை இருக்கின்றது. எப்படி தேவ பிரசன்னத்தில் இருந்ததோ, சிலுவையை பற்றிய உபதேசத்தில் இருந்ததோ, கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அதுவும் இல்லாமல் அவருடைய கரங்களில் அங்கு வல்லமை இருக்கின்றது. ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 15:6. கர்த்தாவே, உம்முடைய கரம் பலத்தினாலும் மகத்துவத்தினாலும் சிறந்திருக்கிறது. கர்த்தருடைய கரம் வல்லமையுள்ள கரம், ஓங்கிய புயம், அதில் பலம் இருக்கிறது, மகத்துவம் இருக்கிறது. கர்த்தருடைய கரம் என்ன செய்வான்? பகைவனை நொறுக்கி போட்டு விடுவான். அதே அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. டக்கஃபார் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் தம்முடைய வல்லமையை காண்பித்து கொண்டே இருக்கிறார். பலத்தின் மிகுதியால் சாத்தானை புறங்கடிக்க ஓட பண்ணுகிறார். அப்போ சாத்தான் நம்ம பார்த்து என்ன சொல்வானா? 9ஆம் வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது, நான் உங்களை தொடருவேன், உங்களை பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன் என்று கூறுவானாம். அதுவும் இல்லாமல் பட்டயத்தை எடுத்து உங்களை சங்கரிப்பேன் என்று சாத்தான் நம்மனை பார்த்து எதிரணியிலிருந்து கர்ச்சிப்பானாம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நமக்கு தான் ஏசாமி பக்கத்தில் இருக்காரே, அவர் வல்லமை நமக்கு இருக்கிறதே. எக்காலத்தை எடுத்து சாத்தானிடம் சொல்ல வேண்டும். ஆம், கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறோமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஒருவரும் இல்லை. சாத்தான் ஒன்றும் இல்லாமல் போவான் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை துவக்கம் முதல் முடிவு வரை போராட்டம், போர், டகஃபார் இருந்து கொண்டே இருக்கும். சாத்தானை குறைவாக நாம் மதிப்பிட முடியாது. வேதம் கூறுகிறது, சாத்தான் உலகத்தின் அதிபதி, இப்பிரபஞ்சத்தின் தேவன். ஆனால் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் அதிபதியாக இருக்கலாம், தேவனாக இருக்கலாம். அந்த சாத்தானை காட்டிலும் நமக்குள் இருப்பவர் பெரியவராக இருக்கிறார். நம்மை
ஒரு நல்ல போர்ச்சேவகனாக நம்மளை பயிற்சிவிக்கிறார். எனவே நாம் முன்னேறி கொண்டே போக வேண்டும். நாம் நம்முடைய இடத்திலிருந்து முன்னேறி போய் வெற்றி வகை சூடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யுத்தம் நம்முடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. வெற்றி நம்முடையதல்ல, வெற்றி கர்த்தருடையது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு நல்ல பைபிள் இல்லஸ்ட்ரேஷனை கொடுக்கிறேன். யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கானான் தேசத்துக்குள் நுழையும் முன் அங்கு பல ஜாதியினர் இருந்தார்கள், பல ராஜாக்கள் இருந்தார்கள். அவர்கள் போர் தொடுத்து வந்தார்கள். அதில் 5 எமோரிய ராஜாக்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு விரோதமாக வந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார், ஜெயித்தார், கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். வசனம் லேவியராகமம் 26:8 வாசிக்கிறோம். அதாவது 5 பேர் 100 பேரை துரத்துனாங்களாம், 100 பேர் 10,000 பேரை துரத்துனாங்களாம். ஸோ வல்லமை தேவனுக்குரியது, வெற்றி தேவனுக்கு உரியது. இந்த உலகம் ஒரு யுத்த களம். சாத்தான் நம்மை எதிர்த்து யுத்தம் செய்வான், டக் ஆஃப் வாரில் நிற்பான். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொண்டு அவனுக்கு எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை, இப்பொழுது ஜெபிக்கும் நேரம். நாம் ஜெபிக்கலாமா? யாக்கோபு 4:8 கூறியுள்ளபடி தேவனுக்கு மட்டுமே நாங்கள் கீழ்ப்படிவோம், பிசாசை எதிர்த்து நிற்போம், பிசாசு எங்களை விட்டு ஓடி விடுவான். ஆம் கர்த்தாவே, நீர் வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், கருணை உள்ளவர். கர்த்தாவே, நீர் எங்கள் பட்சத்தில் நிற்கும் பொழுது யாரும் எங்களுக்கு எதிராக நிற்க முடியாது, யாரும் எங்களுக்கு எதிராக தங்கள் விரலை நீட்ட முடியாது, யாரும் எங்களுக்கு எதிராக நிபச்சொல்லை சொல்ல முடியாது. யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி கர்த்தருடையது. நாங்கள் இப்பொழுது போர்க்களத்தில் உம்முடைய போர்ச்சேவகராக முன்னேறி சென்று நித்திய ஜீவனை, நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள நீதாமே எங்களுக்கு கிருபை புரியும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான தந்திரம் இல்லை. எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று கூறியிருக்கிறேன். அதை நம்பி விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு எங்கள் வாழ்க்கையில் செயல்படும், வாழ்க்கையில் வெற்றியை தரும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். When upon life billows you are tempest tossed, when you are discouraged thinking all is lost, count your many blessings, name them one by one, and it will surprise you what the Lord had done. Count your blessings, name them one by one, count your blessings, see what God had done. Count your blessings, name them one by one, count your many blessings, see what God had done. Are you ever burdened with the load of care? Does the cross seem heavy you are called to bear? Count your many blessings, every doubt will fly, and you will be singing as the days go by. Count your blessings, name them one by one, count your blessings, see what God had